Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் அவன் இல்லாமல் அண்ட் முட்டை சேர்க்காமல் எப்படி இந்த சாக்லேட் கேக் அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கேக்குக்கு தேவையான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் கேக்கோட டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ காஃபி பவுடர் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் இந்த டைரி மில்க் வரோல சாக்லேட் அது கூட மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. கொக்கோ பவுடர் பாலெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை சேர்க்காததால் நீங்கள் கர்ட் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரை வந்துட்டு மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கேக் ரெசிபி நான் ட்ரை பண்ணதுலேயே. நம்ம வீட்லேயே இவ்வளோ டேஸ்டியாக கேக் செய்யலான்னு இந்த ரெசிபி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதா இல்லையாங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயிலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட். நீங்கள் சாக்லேட் ரெசிபி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி, உங்களுக்கு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் ஆகும். மறக்காமல் அந்த லைக் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதை கேக் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி ஸ்டீல் பவுலில் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் கிடைக்கும் இல்லையா, பேப்பர் லைனர். ஸோ அதை வந்துட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு சைடில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கேக் ரைஸ் ஆகக்குள்ளே இந்த ஸ்டீல் கப்பில் ஒட்டக்கூடாது இல்லையா, அதனால். இந்த லைனர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அமேசானில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 100 ருபீஸ்க்கு 150 பீசஸ் அப்படி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பாதி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் நாமளே பண்ணுற கேக் சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அது அவன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சால் வீட்டில் கூட நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், லைக் நான் அவன் இல்லாமல் கேக் செஞ்சுட்டேன்னுட்டு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ வீட்டில் இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி எல்லா மோல்ட்லேயும் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நான் வந்துட்டு சாக்லேட் ஆட் பண்ணுறேன். டைரி மில்க் தான் இது. ஸோ சென்டரில் அந்த சாக்லேட் வந்துட்டு மெல்ட் ஆகக்குள்ளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடக்குள்ளோ, அதால் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த சாக்லேட் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். நீங்கள் இது கப் கேக் மாதிரி தான் ஊற்றணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட நார்மல் கேக் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் மோல்டில் ஊற்றுறதை தவிர கீழே எல்லாமே ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை வைப் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் வந்துட்டு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இந்த கேக்கு ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த நம்ம ஊற்றி வச்சோம் இல்லையா, அந்த 3 இதுவுமே நான் இதில் வச்சிடுறேன்.
எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 6 to 7 minutes நம்ம இதை குக் பண்ணோன்னா இந்த டேஸ்டியான கப் கேக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இந்த அவன் இல்லாமல் ஈஸியாக ஸ்டீமர் வச்சு நம்ம வீட்டில் கேக் ட்ரை பண்ணலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது ஒரு 10 minutes நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கப் கேக் வந்துட்டு நல்லா ரேஸ் ஆகிருக்கு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சாக்லேட் கேக் வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். Until then, take care.